கண்ட்ரோலை மீறி தப்பு பண்ணப்பா. நான் உண்டு தன் வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆலமரம் மாதிரி இருந்த எங்க அப்பாவை ஒரேடியா இப்படி பெட்டி சாச்சிட்டேலே. பட்டாச்சாரியாரோட காரியம் என்னோட பணத்துல தான் நடக்கணும். அவர் ரொம்ப நல்லவர். திருமதி ரங்கநாயகி அம்மா வாங்கோ. ரங்கா இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் திருமதி ரங்கநாயகி அம்மா வாங்கோ. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆலமரம் மாதிரி இருந்த எங்க அப்பாவை ஒரேடியா இப்படி பெட்டி சாச்சிட்டேலே. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? பத்மா நீ பேசாதக்கா. தான் பொண்ணு திருடி பட்டம் கட்டிட்டு வாழ வெட்டி ஆத்தல வந்து நிக்கிறத பார்க்க முடியாம கண்ணை மூடிட்டாரு எங்க அப்பா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க நீங்க உங்க பண திமிரு அகம்பாவம். பத்மா போரும் நிறுத்து. இழவு விழுந்த ஆத்துல ரசாபாசம் பண்ணாத. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்தவருக்கு இப்படி ஒரு துர்மரணம் தான் ஏற்படும். டேய் ஸ்ரீவத்சா, அம்மா உன் மாமனார சேர வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அங்கேயே தலைக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு நேரா நம்மாத்துக்கு வந்து சேரு. இது கூட நாம இங்க வந்தது ஊர்வலகத்துக்காகத்தான். இந்த ரங்கநாயகிக்கு மதிக்கவும் தெரியும், மிதிக்கவும் தெரியும். ஏய் நரசிம்மா, இந்த பணம் பட்டாச்சாரியாரோட காரியம் என்னோட பணத்துல தான் நடக்கணும். அவர் ரொம்ப நல்லவர். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? நான் அவ்வளவு தூரம் சொன்னேனே, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு இப்படி எங்க குடும்பத்தை பெயரோட சாச்சிட்டீங்க. ஏன் இப்படி செஞ்சீங்க? ஏன் இப்படி செஞ்சீங்க? ஏன் இப்படி செஞ்சீங்க? பாருங்க எங்க அப்பாவை எப்படி செத்து கிடக்குறாரு. ஏன்டா இப்படி செஞ்ச? ஏன்டா இப்படி என்ன காரியம் செய்ய இருந்தா? கோதுமை செஞ்ச காரியத்தை அம்மா கிட்ட சொல்லியிருந்தா என்னென்ன விபரீதம் நடந்திருக்கும்? இது நமக்குள்ளே இருக்கட்டும். யாரோ செஞ்ச காரியத்துக்காக என் ஒய்ஃப் அம்மா கண்டிப்பா தண்டிச்சிருவா. இந்த மேட்டர் அம்மாவுக்கு தெரியாம டீல் பண்ண வேண்டியதுதான். டேய் மாறா, வாடா வாடா, ஐயா வந்திருக்காரா, வாடா பொட்டி தூக்க வாடா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் முருகா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா. என் புண்ணியம் சொல்லாத, ஆண்டவன் புண்ணியம். எங்க சஞ்சய் எங்க இருக்கா? சின்னையா மாடல இருக்காரு ஐயா. ஐயா பெரிய ஐயா வந்திருக்காங்க ஐயா. பெரிய வந்திருக்காங்களா? ஆமாங்க ஐயா. ஹாய் சஞ்சய். ஹாய் டாடி.
My How are you, Daddy? son. Fine. I'm Yeah. fine. Alone today? யா ஓகே என்ன டாடி சொல்லிதான் நானே ஏர்போர்ட் வந்திருப்பேனே. அவசரப்பட்டு வர சொன்னேன். இமீடியட்டா ஃப்ளைட் பிடிச்சு வந்துட்டேன். ஓ சரி உட்காந்து பேசலாமே, எதுக்கு நின்னுக்கிட்டு? 3 மணி நேரம் ஃப்ளைட்ல உட்காந்துட்டு தான் வந்தேன். ஐ கேன் ஸ்டாண்ட். உட்காருங்க டாடி. So, then tell me, என்ன மேட்டர்? என்னாச்சு? What's the matter? ஆமா, ஏன் டிஸ்டர்ப்டா இருக்க? நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க டாடி. எனக்கு ரெஸ்ட் முக்கியம் இல்ல. நீ அவசரமா என்ன வர சொல்லி இருந்தல, அதான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. அப்பா எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா. ஆனா உங்ககிட்ட சொல்லாமையும் இருக்க முடியல. என் ஃப்ரெண்டு ராஜுவோட கல்யாணத்துக்காக பெங்களூர் போனப்பா. ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் ஜாலியா இருந்தோம். ரொம்ப ஜாலியா இருந்தோம். ஒரு டூர் மாதிரி நாங்க எல்லாருமே ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணோம்ப்பா. நைட்டு எனக்கே தெரியாம நான் சாப்பிட்ட ட்ரிங்க்ஸ்ல என்ன கலந்தாங்கன்னே தெரியலப்பா. அதனால நான் மயக்கமாயிட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் என்னப்பா சொல்லு. அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு படுக்கிறதுக்காக போனேன்ப்பா. ஆனா நான் போன ரூம் என்னோட ரூம் இல்லப்பா, ஒரு பொண்ணோட ரூம்பா. எனக்கே தெரியாம கண்ட்ரோல மீறி தப்பு பண்ணப்பா. ஏன்பா நான் செஞ்சது தப்புனா, உங்களை கேட்காம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது தப்புனா என்ன மன்னிச்சிருக்க டாடி ப்ளீஸ். சஞ்சய், உன்னை அறியாம நீ செஞ்ச தப்புக்கு சரியான பிராயச்சித்தமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லை. செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடுற நீ ரொம்ப வசதிடா. ஆனா அதே நேரத்துல உன்னை விட அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வசதியா தெரியுறா. ஏன்னா தொட்டவனே தாலி கட்டணும்னு சொல்லி உன்னை தேடி கண்டுபிடிச்சிருக்கா பாரு. ரியலி ஷீ இஸ் ஆல்சோ கிரேட். அவளை நான் பார்க்கணும்டா. என் மருமகளை இப்பவே நான் பார்க்கணும். அவ உனக்கு மனைவியை வரத்துக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஸோ மச். ஹாய். டேய் அப்புறம் எப்படிடா இருக்க? என்ன சேகர், உன்னை தான் பார்க்க வந்தேன். எங்க அதுக்குள்ள கிளம்பிட்ட? அது அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் இருக்கு. ஆ, சரி நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. அது இருக்கட்டும், நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன ராஜா மாதிரி இருக்கேன். அப்புறம் அந்த குட்டி ஸ்ரீ எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். ஒரே சேட்டை தாங்கல. உன்ன மாதிரி இருக்கான். என்ன சரி. சொரவண்ணா முளைக்கும். பொண்டாட்டி எப்படி இருக்கா? நல்லதா இருக்கா. என்ன அப்பப்ப கொஞ்சம் டார்ச்சர் பண்றா. அது அவ சுபாவம், நான் கண்டுக்கிறது இல்ல. அம்மா எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன ராணி மாதிரி இருக்காங்க. எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு. அது அவங்க வளர்ந்த விதம் அப்படியே மாத்த முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. சேகர், ஒரு சின்ன பிரச்சனை. என்னடா? தப்பா நினைச்சுக்க மாட்டேன் சொன்னா. டேய் நமக்குள்ள என்னடா ஃபார்மாலிட்டிஸ்? என்னன்னு சொல்லு. இல்ல, எனக்கு ஒரு அவசரமா ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. உன்னால அரேஞ்ச் பண்ண முடியுமா? 2 லட்சமா? என்னடா 2 லட்சம் இப்படி அதிர்ச்சி ஆயிட்ட? உன்னால முடியாதா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் வீட்டு புள்ள நீ. உனக்கே 2 லட்சம்னா அப்ப 2 லட்சம் எனக்கு எவ்வளவு பெருசா இருக்கும்? பணக்காரனா எப்பவுமே பையில காசோட அலைவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவசரத்துக்கு நான் 5-10 கூட இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா உனக்கு? வெளியே சொன்னா வெக்க கேடு. உன்னால முடியுமா முடியாதா? டேய் 2 லட்சம் இப்படி திடீர்னு கேட்டா எப்படிடா முடியும்? டேய் வட்டிக்கு ஏதாவது வாங்கி தாயடா. டேய் வேணாண்டா. ஏற்கனவே ஸ்பீட் வட்டிக்கு வாங்கி கட்ட முடியாம தலைமுடிக்கிட்டு உட்காந்துருக்கேன். தயவு செஞ்சு சொல்றேன், அதெல்லாம் வேணாம். வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணு. உனக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்ஸாடா? இன்ஃப்ளூயன்ஸ் இப்ப யூஸ் பண்ண முடியாதுடா. அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். உன்னால முடியாது இல்லையா? திடீர்னு இப்படி கேட்டா என்னடா சொல்றது? என்ன பண்றது? சரி விடு, ஃபீல் பண்ணாத. நான் வேற ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டேய் சாரிடா, தப்பா நினைக்காத. சரி விடுறா. நேக்கே இவ்வளவு கஷ்டம்னா நோக்கே எவ்வளவு கஷ்டம் இருக்கும். பரவாயில்ல விடு, நான் வேற ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வா டீ சாப்பிடலாம் வா. சரி வா. பூர்ணிமா, கால்ஸ் நிறைய வரும். போனை வச்சுட்டு போ. ஏய் இருடி வச்சிடுறேன்.
சரி நான் அப்புறமா பேசுறேன். ம். ரொம்ப தேங்க்ஸ் டி. பை. கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? யா, கேன் ஐ மீட் மிஸ்டர் சுரேஷ்? அவர் கேபின்ல இருக்காரு, உள்ள போய் பாருங்க. தேங்க்யூ. ஓகே. ஹலோ. ஓகே ஃபைன் ஷூர். ஹலோ, ஐ அம் சஞ்சய். How are you? ஐ எம் ஃபைன், glad to meet you. யா, உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேனே ஆஃபீஸ்க்கு. எப்படி சார், எப்படி இவ்வளோ பெரிய காரியத்தை ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி சாதாரணமாக வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்கள் செஞ்ச தியாகத்துக்கு ஒரு வாரத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை அவமானப்படுத்த விரும்பலை. ஆனால் ஒன்று சார், உங்களை மாதிரி நல்லவங்க நம்ம நாட்டில் இருக்கிறனால தான் அப்பப்போ இங்கே மழையே பெய்யுது. என் மேல இருக்கிற அன்பால இவ்வளோ புகழ்றீங்க. பட் நீங்க புகழ்ற அளவுக்கு நான் பெருசா எதுவும் செஞ்சிடல. என்ன சார்? ஆனா நீங்க எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர், இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஆள். நீங்க என்ன தேடி வந்திருக்கிறது நான் உண்மையிலேயே செஞ்சிருக்கிற ஒரு அதிர்ஷ்டம். என்ன தேடி நீங்க வந்திருக்கிறது உங்களுடைய எளிமையையும் அன்பையும் காட்டுது. சுரேஷ், தப்பு. உங்க பெரிய மனசுக்கு முன்னால இந்த பணம்லாம் செல்லாத காசு, நத்திங். நீங்க கௌசல்யாவை விட்டு கொடுக்கலன்னா என்னால என்ன செஞ்சிருக்க முடியும் சொல்லுங்க? என் பணம், செல்வாக்கு, இதெல்லாம் வச்சு உங்களை மாத்திருக்க முடியுமா? பணம் வேஸ்ட் சுரேஷ். மனசு தான் ரொம்ப முக்கியம். நல்ல மனசு, நல்ல மனுஷன் நீங்க. உங்களை தேடி உங்க இடத்துக்கு வர்றது நான் கௌரவமா நினைக்கிறேன். கௌசல்யாவை உங்களுக்காகவோ இல்ல கௌசல்யாவுக்காகவோ நான் இழக்கல. நான் எனக்காகத்தான் அவளை இழக்க சம்மதிச்சேன். எஸ் சஞ்சய், கௌசல்யாவை நான் மனசார நேசிச்சேன். என்னுடைய நேசிப்பு உண்மையானதா இருக்கணும்னா கௌசல்யா சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷம்தான் உங்க 2 பேரோட கல்யாணத்தால அவளுக்கு கிடைக்கணும்னு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். இதுல என்னுடைய தியாகம் அது இதுன்னு எதுவுமே இல்ல சஞ்சய். நீங்க இப்படி பேசுறது உங்க பரந்த மனப்பான்மை காட்டுது. ஆனா கௌசல்யா உங்ககிட்ட இருந்து தட்டி பறிச்சிட்டோமோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுரேஷ். அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்தினால பாதிக்கப்பட்டது நீங்களும் உங்க குடும்பத்தாரும் நினைக்கும் போதுதான், அதான் உங்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் நான் ஏதாவது செய்யணும்னு தோணுது. ஐயோ, உங்க அன்பு மட்டும் எனக்கு என்னைக்குமே கிடைச்சா போதுங்க. நீங்க எனக்கு எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. இல்ல சுரேஷ், என்னால யாருக்கும் எந்த கெடுதலும் எந்த இழப்பும் இருக்கக்கூடாது, அதான் நான் நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு இப்படி ஒரு அவமானத்தையும் இழப்பையும் உண்டு பண்ணிட்டோம்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா நல்லதுலயும் ஒரு கெட்டது இருக்கும், எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குங்கிற மாதிரி என்னுடைய கல்யாணம் நின்னு போனதால எனக்கு சஞ்சய்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சார்ல. நைஸ் டு மீட் யூ. அடடே சேட்டு, நீங்களா? நான் அப்பவே சொன்ன பாத்தேலா, இந்த சாமி ரொம்ப பவர்ஃபுல். மறுபடியும் உங்களை வர வச்சிருச்சு பாத்தேலா. அரே பாய், நீ ரொம்ப கரெக்டா சொன்ன. இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சேட்டோட பிசினஸ் பல மடங்கு பெருகிடுச்சு. வரவாலாம் லேண்ட் பத்திரத்தை வச்சு உங்ககிட்ட வட்டிக்கு கடன் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் பணக்கார சாமியை பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப தமாஷ் பண்றான்.
முடி வெட்டுறவனுக்கு தலையை பார்த்தா சந்தோஷம், சின்ன குழந்தைக்கு சாக்லேட் பார்த்தா சந்தோஷம், சேட்டுக்கு பணம் வாங்க வரவனை பார்த்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சேட்ஜி, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற லாஜிக் ரொம்ப கரெக்ட். நான் வரேன். ஆ, அந்த பத்திரம். சாரி சேட், பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் லேட் ஆயிடுத்து. சீக்கிரம் நான் மீட்டுறேன். சாரி சேட். நீங்க ஏன் மறுபடியும் பணம்னு சொல்லிட்டு இருக்கே? அந்த பணம் தான் வட்டியோட செட்டில் பண்ணிட்டா இல்லை? பத்திரத்தை கொடுத்து அனுப்பலாம் நினைச்சேன், ஆனா அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க எப்போ வந்து வாங்கிட்டு போறீங்க கடையில? என்னது, 2 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துட்டாங்களா? யார் கொடுத்தாங்க? சுதர்சனம் அம்மாவா இல்ல கோதண்டமா? ஐயோ, அவன் வேற இடத்துல கை வச்சிட்டானோ? என்ன சாப், அப்ப கோதண்ட திருடனா? இல்ல இல்ல, வேற எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி கடனை வாங்கி மாட்டிக்க போறானோன்னு சொல்ல வந்தேன். கோதண்ட கொடுக்கல, சுதர்சன் கொடுக்கல, பணத்தை கொண்டு வந்து கொடுத்தது ஒரு லேடி சார். யாரு? பத்மாவா இல்ல எங்க அம்மாவா? இல்ல சார். பின்ன என்னையா புதிர் போடுற? யாருன்னு சொல்லியா? சார், இந்த சாமியை நம்புற இல்ல. என்ன சேட் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு? இந்த கோயில் எங்க குடும்ப கோயில், இதை நம்பாம இருப்பனா? விஷயத்த சொல்லு. இந்த பாலாஜி மேல எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னம்மா? சத்தியம் பண்ணுங்க. வில்லங்கமா நான் எதுவும் கேட்க மாட்டேன், என்ன நம்புங்க. சரி, பாலாஜி மேல சத்தியம். என்ன சொல்லுங்க? நான் வந்து இந்த பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை மீட்ட விஷயம் இப்போதைக்கு ஸ்ரீவித்யனுக்கு தெரிய வேண்டாம். சேட்டும் நம்புறான், சாமி மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். அவங்க பேர் யாருக்கும் சொல்ல மாட்டான். நீங்க பத்திரத்தை எப்ப வாங்கிக்கிற மட்டும் சொல்லுங்க. வந்து வாங்கிக்கிறேன். சார், துளசி பிரசாதமா? யார் இந்த 2 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்திருப்பாங்க? எல்லாமே ஒரு புதிராவே நடந்துட்டு இருக்கு. எப்படியோ பிரச்சனை சால்வ் ஆயிடுத்து. எஸ், மை சன் சஞ்சயோட கல்யாணம் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிங்கப்பூர் வருவேன். ஆமா, நீ ஒன்று பண்ணு. நெக்ஸ்ட் வீக் ஹார்பர் ஏலத்துல கலந்து என் சார்பா அந்த டெண்டர் எடுத்துரு. உனக்கு எல்லா டீடைல்ஸும் நான் இமெயில் ஃபேக்ஸ் மூலியமா அனுப்பிச்சிடுறேன். ஓகே, அப்படியே பண்ணு. லோ, எக்காரணத்தை கொண்டும் அந்த டெண்டர் மிஸ் ஆகக்கூடாது, நமக்கே கிடைச்சாகணும். நான் இல்லைன்னு ஒன்றும் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. ஓகே, யூ அண்டர்ஸ்டுட்? ரைட், குட். ஓகே. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? என்னாச்சு உனக்கு? நேத்தியே வரல? நான் வந்து ஒரு முழு நாள் ஆச்சு. சொல்லுடா, கேட்குறேன்ல, நேத்தியே வீட்டுக்கு வரல? சஞ்சய் எல்லா வேலைக்காரங்க முன்னாடியும் என்னை போட்டு அடிச்சிட்டான்ப்பா. வெளியே போடா நாயேன்னு வேற சொல்லிட்டான்ப்பா. அப்புறம் எப்படிப்பா நான் வர முடியும்? சஞ்சய் உன்னை திட்டி அடிச்சுட்டானா? என்னால நம்ப முடியலையே. சரி, அவன் திட்டுற அளவுக்கு நீ என்ன செஞ்ச? அது வந்துப்பா, உனக்கே நடந்ததையெல்லாம் திருப்பி சொல்றதுக்கு தயக்கமா இருக்க. அப்போ இதனால சஞ்சய்க்கு எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாரு. அவன் மனசு விரும்பி மனைவியை ஏத்துக்க போற பொண்ண பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடுன்னு சொல்லி அப்படி இப்படி அசிங்கமா பேசியிருக்க. தபார், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். சஞ்சய் எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஏன்டா இப்படி அலையிற? சின்ன வயசுல இருந்தே சஞ்சய் கூட இருக்க. சஞ்சய் பத்தி தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? டேய், அவன் ராஜரத்னத்தோட மகன். தப்பு செய்ய மாட்டான். அப்படியே செஞ்சாலும் அதை ஒத்துக்கிட்டு பரிகாரம் தேடுவானே தவிர தப்ப மூடி மறைக்க மாட்டான். அவன் பிளே பாய் நினைச்சிய? பெண்களை அழைச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியா சுத்திட்டு சரி கட்டுற பையன் நினைச்சிய? தப்ப சஞ்சய் பத்தி உனக்கு தெரியாது? வேற யாராவது பேசியிருந்தா கூட பரவாயில்ல. அவனை பத்தி நல்லா தெரிஞ்ச நீ எப்படி பேசலாமா? ஏன்டா அவன் புத்தி விடு போகுது? அது இல்லப்பா, சஞ்சயோட அந்தஸ்து என்ன, பணம் என்ன, புகழ் என்ன,
அவனுக்கு போய் கௌசல்யாவான்னு நினைச்சுதான்ப்பா அப்படி பேசினேன். எது அந்தஸ்துன்னு நீ நினைக்கிற? பணம், காசு, பங்களா இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. மற்றவங்களுக்காக உதவுற மனசு இருக்கு பாரு, அதுதான்டா ஒஸ்தி. அதை விட பெரிய அந்தஸ்து வேற எதுவுமே கிடையாது. டேய், என் பையன் சஞ்சய் கிட்ட அங்க இருக்கு. மற்றபடி இந்த காரு, பங்களா எல்லாம் செகண்டரி தான். சாரிப்பா, என்னை மன்னிச்சிருங்க. இனிமே நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்கவே மாட்டேன். போட 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 இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுக்கிட்டேன். நீ எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான்டா. உன் மேல எனக்கு எந்த கோவமோ வெறுப்போ கிடையாது. ஆமா, நித்யா எப்படி இருக்கா? நல்லா இருக்காப்பா. அவளை அழைச்சிக்கிட்டு நீ வீட்டுக்கு போயேன். சரிங்கப்பா. சரி, நீ ஏன் வெளியே நிக்கிற? வா, வரேன்ப்பா. கண்டிப்பா வருவேன். உங்களோட மொத்த சொத்துக்கும் நான் தான் அதிபதியா வருவேன். ஹலோ ஹலோ, நான் மூல்சந்த் பேசுறேன். அவர் ரொம்ப வாட்டி என்கிட்ட கேட்டாங்க யார் பண்ணாங்க, யார் மூட்டு கொடுத்தாங்கன்ட்டு. ஆனா நீங்க தான் பணம் கொடுத்தீங்க, அவர்கிட்ட சொல்லவே இல்லம்மா. உங்களுக்கு யார் வேணும்? இது துளசியம்மா வீடு தானே? துளசியம்மா இல்ல? இருங்க, கூப்பிடுறேன். துளசி, உனக்கு ஃபோன். ஹலோ, நான் துளசி பேசுறேன். துளசியம்மா, இதுக்கு முன்னாடி பேசினது யாருமா? அது என் அக்கா. ஏன் கேக்குறீங்க? ஐயோ, அந்த பத்திரத்தோட விஷயத்த அந்த அம்மா கிட்ட அப்படியே சொல்லிட்டேனே.